ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரகநிலைகள் தான். ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கும் பொழுது நிறைய நல்லது நடக்கும். அதே ஒரு சில கிரகநிலைகள் உங்களுக்கு சரியில்லாமல் அமையும் பொழுது நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த 9 கிரகங்களுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த கிரகநிலைகளுடைய உதவியோட மட்டும்தான் இயங்குது. ஸோ இந்த ஜோதிடத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய நல்ல வழிகாட்டியாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். முதல்ல ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்துக்கான பலன்களானது கணக்கீடு செய்வோம். நம்ம பதிவில் நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். ஜோதிட ரீதியாக இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்து தான் உங்களுக்கு சரியாக என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றதையே சொல்ல முடியும். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான பலன்களை விரைவில் பார்த்து சொல்லிடுவாங்க. மறைக்காமல் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது 50லேருந்து ஒரு 60% தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படும். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் எந்தெந்த இடங்களில் இருக்கோ அதை பொறுத்து என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம குரு பகவானை பார்க்கலாம். குரு பகவான் இந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் தான் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க அவர் மிதுனத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலைகளில் குரு பகவான் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்துட்ருக்காரு. ஸோ ரிஷபராசியை உடையவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தில் நீங்கள் தடைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலகும். புதுசாக வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோக அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த 2026 பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்த்துருப்பீங்க. பழைய வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு புதுசாக வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகமும் இருக்குது. ரிஷபராசிக்காரங்க வீடு கட்டணும், வீடு இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுக்காக நிறைய லோன்லாம் இப்போ இருக்குது. அந்த லோன்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட தொழில்களும் பார்த்திங்கன்னா செழிப்படைய ஆரம்பிக்கும். அதே பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல சூரியன் இருந்திருக்காரு. அவர் எப்படி இருந்திருக்காரு, பலவீனமாக இருந்திருக்காரு. 13ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. சூரியன் இப்போ கும்பராசியில் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நேரம் தொழில் வியாபாரங்கள் எல்லாம் செழிப்படையும். மிதுனராசிக்காரங்க தொழில் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா தொழில் அபிவிருத்தியானது ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் செய்யலாம். நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும், அறிமுகம் கிடைக்கும், நட்பு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றும். அவங்களால உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும், கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், தந்தை மகன் உறவுகள் எல்லாம் பலப்பட ஆரம்பிக்கும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா நல்ல வெற்றிகளை பார்ப்பீங்க. ராகு 10வது இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. ஸோ பூர்வீக நிலங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். விற்பனையாகாமல் இருக்கக்கூடிய பழைய சொத்துக்களை கூட நீங்கள் இப்போ விற்பனை செய்ய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக போகாதான் இப்போ போக போகுது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இப்போ நல்லது நடக்கும். நிறைய உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். குறிப்பாக பங்காளி அப்படின்னு வரும்பொழுது சொத்து பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பங்காளி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஸோ லாபத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால ரிஷபராசினியர்கள்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எதிர்பாராத லாபத்தை உங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருப்பார். பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து வருது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். அதே போல் தேக ஆரோக்கியம், உடல்நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க.
ஏன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்றது செய்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுவே உங்களுக்கு முதல்லலாம் கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் கூட இப்போ போக போக உங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். வெளிநாட்டில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து நடக்கும். அந்நிய மொழி பேசக்கூடியவர்களுடைய உதவி கிடைக்கும். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த நட்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய உதவி கிடைக்கும். அவங்க மூலிமா நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யலாம். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் இந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா புதன் 10வது வீட்டில் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறாரு. புதன் 10ல் பலமாக இருக்கார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு திடீர் பணவரவுகள் கிடைக்கும். ஸோ பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. எப்படியோ பணம் வந்துடும். தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது தேவையான நேரத்தில் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். உங்களுடைய பண தேவைகள் என்னென்ன இருக்கோ அது ஒன்று ஒன்றா வந்து ரிஷபராசி என்பவர்களே கட்டாயமாக பூர்த்தி செய்வீங்க. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. அதே போல் இந்த காலகட்டங்களில் பங்குச்சந்தை முதலீடுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வருங்காலத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் கை கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதாவது பங்குச்சந்தை முதலீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஓகே அப்படின்னு பட்டா செய்யுங்க. இல்லைன்னா உங்களுடைய வருங்காலத்துக்கு லாபங்கள் எதில் கிடைக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதிர்காலத்தை பூர்த்தி செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பலவீனமாக தான் இருக்கிறாரு. செவ்வாய் பலவீனமாக 9வது இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ரிஷபராசினியர்களுக்கு வீண் கோபங்களானது ஏற்படும். அதாவது இந்த வீண் கோபம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சகோதரர்கள்ட்டெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். ஏட்டிக்கு போட்டி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளானது ஏற்படும். அது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதும் கிடையாது. தொழில் எதிரிகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஆவாங்களே தவிர உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏதோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுதுன்னா பல வழிகளில் வந்து உருவாகிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 9 மற்றும் 10வது இடங்களில் மாறிடார். இப்போ 10வது இடத்துல பலமிழந்து இருக்கிறாரு. இதனால் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு யாரோ ஒரு பெண்ணால் அவப்பேர் வந்து ஏற்படலாம். பெண்களால் அதுவும் குறிப்பாக நிச்சயம் ஏற்படும். பார்த்து கவனமாக இருங்க. பெண் உறவுகள்கிட்டலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு பிரச்சனையாலேயே உங்களுக்கு சண்டைகள் வரும், சங்கடங்கள் இருக்கும். இதையெல்லாம் வந்து நீங்கள் கடந்து தான் வந்தாகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். 4வது இடத்துல வேறு கேது இருக்கிறாரு. ஸோ அதாவது சிம்மத்தில் கேது அமர்ந்து இருக்கிறாரு. ரிஷபராசினியர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார்கிட்ட சண்டை வரும். சண்டை போடணும், அப்படி தான் ஒரு சூழ்நிலை உருவாகும். வீண் விவாதங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து செய்யாதீங்க, தவிர்த்துக்கோங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது தேவையில்லாத கலக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் வந்து ஏற்படும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுடைய நிம்மதியை அதிகமாக்கி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை வந்து நடத்தி கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப என்ன பிரச்சனைகளானது ஏற்பட போகுதோ அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செய்வாங்க. அப்படி செய்கிறதுனால என்ன நடக்கும்? நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். என்னென்ன தடைகள் பிரச்சனைகள் உங்களை வந்து தாக்கிறதுக்கு இருக்கோ அதெல்லாம் அப்படியே வந்து தடைப்பட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் தான் இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பரிகாரமாக ரிஷபராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய நாள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்யுங்க, ஒரு தீபம் போட்டு. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி தான் அமாவாசை, எந்த அமாவாசையாக இருந்தாலும் சரி அமாவாசையில் போய் குடும்பத்தோடு நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பண்ணி கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் அதையும் செய்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளானது உங்களை இக்கட்டான சூழ்நிலைகளில் கை கொடுத்து காப்பாற்றிவிடும். அதனால் அதெல்லாம் மறந்துடாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுனாலையோ ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனாலையோ தப்பு கிடையாது. எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஆன்மீக ரீதியான இது போன்ற பதிவுகளை எல்லாம் பார்த்து உங்களுக்கான கிரகநிலைகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.